وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையிலே தங்களுடைய வாழ்க்கையிலே மிக தூய்மையானவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். சின்ன பருவத்திலிருந்து அவர்களுக்கு வஹி வருவது வரை 40 வயது வரை அவர்கள் மிக தூய்மையானவர்களாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை பற்றி எல்லா மக்களுக்கும் நன்கு தெரிந்திருந்தும் கூட அவர்களுடைய வாழ்க்கை பார்த்து அவர்கள் தெரிந்திருக்கலாம் என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல போதனைகளை எடுத்து சொல்லி அந்த மக்களை அதன்பால் அழைக்கின்றார்கள். இந்த போதனைகளுக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பிற சமுதாயத்தவர்கள் எடுத்து சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நாம் சரியான பதில்களை எடுத்து சொல்வது நமது கடமை என்ற இருந்தாலும் கூட பிற சமுதாயத்தவர்களுக்கு அழைப்பு பணியை ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஆரம்பமாக நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டது ஓரிரை கொள்கை. இன்று தௌஹீதில் தடம் புரண்டிருக்கக்கூடிய மக்கள்தான் ஏராளமாக இன்று உலகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவனுடைய கொள்கை சரியாகவில்லை என்று சொன்னால், ஒருவனுடைய நம்பிக்கை சரியாகவில்லை என்று சொன்னால், இறைவனை பற்றி அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அவன் எவ்வளவுதான் நல்ல காரியங்களை செய்திருந்தாலும் கூட அவனுடைய எந்த செயலுக்கும் இறைவன் நல்ல பிரதிபலனை வழங்கப் போவதில்லை. இந்த அடிப்படையில் ஒருவனுடைய நம்பிக்கையை தூய்மைப்படுத்துவதற்கு பாடுபடுவது இந்த சமுதாயத்தின் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட தங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதல் கட்டமாக அந்த சமுதாயத்துக்கு ஓரிரை கொள்கையைத்தான் எடுத்து சொன்னார்கள். இந்த ஓரிரை கொள்கைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அளவில் இன்றைய மக்களுடைய நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது, பொதுவாக உலக மக்களுடைய நிலையை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது 100% மேற்பட்டவர்கள் இன்று இறைவனுக்கு இணை வைக்கின்ற அந்த செயலிலேயே, கொடூரமான அந்த செயலிலே மக்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த செயலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் எந்த ஒரு தீமையும் கண்டிக்காத அளவிற்கு மிக கடுமையாக கண்டிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஷிர்க் என்கக்கூடிய இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய இந்த காரியம்தான். அல்லாஹ் தஆலா இதை குறிப்பிட்டு சொல்லுகின்ற பொழுதுதான் சொன்னான், இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக இறைவனுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய ஒரு கொடுமை, அந்த கொடுமைக்கு நிகரான ஒரு கொடுமையே கிடையாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே சொல்லி காண்பிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் கூட சஹாபாக்கள் பல சந்தர்ப்பங்களிலே வந்து பாவங்களிலெல்லாம் மிக பெரிய பாவம் எது என்று அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் தஜஅல லில்லாஹி நித்தன் வஹுவ ஹலகக, அல்லாஹ் உன்னை படைத்திருக்கக்கூடிய நிலைமையில் அவனுக்கு நிகராக அவனுடைய படைப்புகளில் எதையாவது ஆக்கி விடுவதுதான் பாவங்களிலெல்லாம் மிகப்பெரிய பாவம், கொடூரமான பாவம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு உண்மையான மூமினுடைய இலட்சணம், பண்பு, கொடுமைகள் எங்கே காணப்படுகின்றதோ அந்த கொடுமைக்கு எதிர்த்து குரல் கொடுப்பதுதான் உண்மை மூமினுடைய லட்சியமாக, பண்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், பாவங்கள் எங்கெல்லாம் காணப்படுகின்றதோ அந்த பாவத்தை உடனடியாக தடுத்து நிறுத்துவது ஒவ்வொரு மூமினின் கட்டாய கடமை. இந்த தடுத்து நிறுத்துகின்ற பணியை ஒருவன் செய்யவில்லை என்று சொன்னால் அவனுடைய உள்ளத்திலே கடுகளவு கூட ஈமான் இருக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஆயத்தையும் இந்த ஹதீஸையும் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த ஆயத்து ஹதீஸின் ஒளியிலே இன்றைய உலக மக்களுடைய நிலையை நாம் கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது, நம்மை சூழ்ந்திருக்கின்ற மக்களுடைய நிலையை கொஞ்சம் பார்க்கின்ற பொழுது, கண்டதையெல்லாம் கடவுளென நினைத்து வணங்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை தான் இன்று உலகத்தில் அதிகமாக இருக்கின்றது. குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டின் நிலைமையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பெருவாரியான மக்கள் வணங்கி வருகின்ற அவர்களுடைய தெய்வங்களை பார்க்கின்ற பொழுது கடவுள் சக்தி இருப்பதாக நினைத்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு இஸ்லாமிய மார்க்கத்தையும் ஓரிரை கொள்கை எடுத்து சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கின்றதா இல்லையா என்று இந்த சமுதாயம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றது. நாம் அவர்களோடு வாழுகின்றோம், அவர்களோடு ஒட்டி வாழுகின்றோம், அவர்களோடு வியாபாரம் செய்கின்றோம், அண்டை வீட்டில் வாழுகின்றார்கள், நெருங்கி பழகுகின்றோம். இப்படியெல்லாம் இருந்தும் கூட
இஸ்லாமிய கொள்கை தான் உண்மையான கொள்கை, தௌஹீத் தான் உண்மையான கொள்கை. ஓரிரை கொள்கைக்கு மாற்றமாக வாழக்கூடியவன் நாளை நிச்சயமாக சுவர்க்கம் செல்ல முடியாது, நரகத்துக்குத்தான் போவான் என்பதிலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்மோடு இருக்கக்கூடிய அந்த சகோதரருக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லவில்லையானால் அதனுடைய பாதிப்பு மிகவும் மோசமாக இருக்கும் என்றும் நம்பக்கூடிய நாம், அவர்களுக்கு இந்த தௌஹீதை ஓரிரை கொள்கையை நாம் எடுத்து சொல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோமே, இதை பற்றி நாளை அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிக்க மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே. எந்த சமுதாயத்தோடு நாம் ஒட்டி உறாவிக்கொண்டு அவர்களுக்கு நாம் ஏற்றிருக்கின்ற இந்த தௌஹீது கொள்கையை, இந்த ஓரிரை கொள்கையை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்களுக்கு சொல்லாமல் மூடி மறைத்து விடுவோமானால், இவர்களெல்லாம் நம்மோடு இருந்து கொண்டிருந்த இவர்களெல்லாம் நாளை கியாமத்து நாளையிலே வந்து நின்று கொண்டு நம்மை எல்லாம் லானத்து செய்து சபிப்பார்கள். இவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். பாவிகள் உலகத்திலே இருக்கின்ற பொழுது என்னோடு வியாபாரம் செய்தார்கள், என்னோடு கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள், என்னுடைய அண்டை வீட்டுக்காரராக வாழ்ந்தார்கள், என்னுடைய நண்பராக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஏற்றிருந்த அந்த உயரிய தத்துவத்தை, அந்த உயர்வான கொள்கையை, அந்த தௌஹீதை எனக்கு சொல்லாமல் மூடி மறைத்து விட்டார்கள். எனவே அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி லானத்து செய்வார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸ் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயினூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எவர்கள் சத்தியம் இதுதான் என்று தெரிந்ததன் பின்னால், இதுதான் சரியான பாதை, இதுதான் சுவர்க்கத்துடைய பாதை, இதுதான் இறைவன் விரும்புகின்ற பாதை என்று ஒருவன் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து உறுதி கொண்டு ஈமான் கொண்டதன் பின்னால் கூட தன்னுடைய நாவினாலாவது இது கொடூரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட இந்த சமுதாயத்திலிருந்து எடுபட்டு போய்விட்டது மட்டுமல்லாமல், அந்த அக்கிரமத்தை செய்யக்கூடிய, அந்த அநியாயத்தை செய்யக்கூடிய அந்த மனிதனோடு கொஞ்சி குலாவி உறவாடி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இப்படிப்பட்ட கொடூரமான அக்கிரமத்தை கண்டும் கூட தன் உள்ளத்தால் எவன் வெறுக்காமல் இருக்கின்றானோ அவனுடைய உள்ளத்தில் கடுகளவு கூட ஈமான் இருக்க முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அன்பு சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்டவர்கள் கல்லை வணங்கியவர்கள், மண்ணை வணங்கியவர்கள், கபரை வணங்கியவர்கள், சிலையை வணங்கியவர்கள், எல்லோருக்கும் எடுத்துச் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். தௌஹீதை சொல்லாமல் விட்டு விடுவோமானால், பயந்து இருந்து விடுவோமானால் அதனுடைய ரியாக்ஷன் மிக மோசமாக இருக்கும். நாம் தடுக்கின்ற பொழுது நாம் பாதிப்புக்கு உள்ளாவோம். நம்முடைய வீடுகள் உடைக்கப்படும், நம்முடைய வியாபார ஸ்தலத்துக்கு பாதிப்பு ஏற்படும், நம்முடைய உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்றெல்லாம் சொல்லி அஞ்சி பயந்து இந்த சத்தியத்தை சொல்லாமல் இருந்து விடுவோமானால் நாம் தாக்கப்படுவோம், நாம் ஒழிக்கப்படுவோம், பிற சமுதாயத்தால் அழிக்கப்படுவோம். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயம் நம்மை நாளை கியாமத்து நாளையிலே சபிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா. இந்த சத்தியம், இந்த நேர்வழி இதுதான் என்று நாம் ஒரு சமுதாயத்துக்கு விளக்கி கொடுக்கப்பட்டதன் பின்னால் அந்த சமுதாயம் இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லாமல் மறைத்து விடுவார்களானால் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகின்றது, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகின்றது. இந்த மக்களுடைய லானத்தும் அவர்கள் மீது உண்டாகின்றது, எல்லா மனிதர்களுடைய லானத்தும் அவர்கள் மீது இறங்குகின்றது என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமாக சொல்லுகின்றான். அப்படியானால் நாம் பெற்ற இந்த பாக்கியத்தை, இந்த தௌஹீத் என்கக்கூடிய பாக்கியத்தை, இந்த ஓரிரை கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய இந்த நிலையை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானே, இதற்கு ஈடான பாக்கியம் எந்த பாக்கியமும் இல்லை. ஒருவன் உலகத்திலே மிகப்பெரிய பங்களாவுக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம், மிகப்பெரிய தொழிலுக்கு அதிபராக இருக்கலாம், இந்த நாட்டுக்கு அவன் ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கலாம். இவையெல்லாம் இந்த தௌஹீதுக்கு முன்னிலையிலே அற்பமானவை, காலுக்கடியிலே போட்டு மிதிக்கப்படக்கூடியவை. காரணம், நாளை ஆகிரத்திலே மறுமையிலே ஒரு மனிதன் வந்து நிற்கின்ற பொழுது உலகத்திலே ஷிர்க்கு இணை வைத்து ஓரிரை கொள்கைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அளவிலே வாழ்ந்த இந்த மனிதன் நஷ்டவாளியாக ஆகிரத்திலே இறைவனுடைய முன்னிலையை கொண்டு வந்து நிறுத்தப்படக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் என்ன நினைப்பான் தெரியுமா?
லவ் அன்னலஹு மா ஃபில் அர்தி ஜமியன் வ மிஸ்லஹு மாஹு லஃப்ததா பிஹி என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த அவல நிலை, இறைவனுக்கு மாற்றமாக ஷிர்க்கிலே இருந்த அந்த மனிதனுக்கு கியாமத்து நாளையிலே ஏற்படக்கூடிய அந்த அவல நிலையின் காரணத்தினால் அவன் எப்படி சொல்லி பிரலாபிப்பான் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு இந்த பூமியில் உள்ள அனைத்து பொருள்களும் அதை போன்று ஒரு பங்கும் அவனுக்கு சொந்தமாக இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் அவனுக்கு பெற்றிருக்கக்கூடிய அந்த அவல நிலையிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக ஆகிவிடுவான். அப்படிப்பட்ட மோசமான நிலை. இந்த தௌஹீதுடைய மகத்துவத்தை, இந்த தௌஹீதுடைய பவரை, பாக்கியத்தை எப்பொழுது ஒரு மனிதன் உணர்கின்றான் என்று சொன்னால், கியாமத்து நாளையிலே நிற்கின்ற பொழுதுதான் அவன் உணர்கின்றான். எனவே இந்த சத்தியத்தை நாம் மட்டும் ஏற்றிருந்தால் போராது, பிற மக்களுக்கும், மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், நாம் ஏற்றிருக்கின்றோம். என்ன ஏற்றிருக்கின்றோம்? இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். இதை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோமா இல்லையா? படைத்த இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மார்க்கம் உண்டுமானால் அது எதுதான்? இஸ்லாம் தான். வேறு எந்த மார்க்கமும் எந்த மதமும் இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றுதான பொருள். இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாத்தை மட்டும்தான் படைத்த இறைவன் ஏற்றுக்கொள்வானே தவிர வேற எந்த மதத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு. எவன் இஸ்லாம் அல்லாத ஒரு வழிமுறையை தன்னுடைய வாழ்க்கை திட்டமாக, வழிமுறையாக ஏற்றுக்கொள்வானால் அது அவனிடமிருந்து அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நாளை ஆகிரத்திலே அவன் நஷ்டவாளியாக ஆகிவிடுவான் என்று அல்லாஹ் தன்னை சொல்லுகின்றான். இதிலே நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா இல்லையா? இது குர்ஆன், இது ரகசியம் அல்ல, இது மறைவாக சொல்ல வேண்டிய விஷயம் அல்ல, இது பப்ளிக்கையில சொல்லக்கூடாது என்று தடுக்கப்படக்கூடிய விஷயம் அல்ல. எல்லோருடைய கையிலும் கொடுக்கப்பட வேண்டிய, கொடுக்கப்பட்டு படிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருக்குர்ஆன் சொல்லுகின்ற உண்மை. இஸ்லாம் ஒன்று மட்டும்தான் படைத்த இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் என்பதிலே நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அந்த உண்மையை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு தயங்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த தயங்கியதன் காரணத்தினால்தான் ஒரு காலகட்டத்திலே இந்த இந்தியா நாடு, இந்த இந்தியாவை ஆளக்கூடிய அதிகாரத்தை இஸ்லாமியருடைய கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி சோதித்தான். இஸ்லாம் மார்க்கம் தான் உயர்வான மார்க்கம் என்ற இந்த தத்துவத்தை இந்திய மக்களுக்கு எடுத்து சொல்ல அந்த முகலாய மன்னர்கள் தவறிவிட்ட காரணத்தினால் பாபர் மஸ்ஜித் தவிடுபொடி ஆகியது. இன்று இந்த இஸ்லாமியர்களை இந்த இந்தியாவிலே பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மக்கள் சிறுபான்மைப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்வதற்கு தயங்கி விட்டார்கள் அந்த சமுதாயம். இனியும் நாம் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக எடுத்துச் சொல்வது நமது கடமை. தௌஹீத், இறைவனை மட்டும் வணங்கு, படைத்த அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, அப்பொழுதுதான் நீ உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றி பெறுவாய் என்ற இந்த உண்மையை இனியும் நாம் சொல்வதற்கு தயங்குவோமானால் நமக்கு பல பாதிப்புகளும் பல சோதனைகளும் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது என்பதை மட்டும் நாம் உள்ளத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றே சொல்லிவிட்டான், ஒரு சமுதாயம் சத்தியத்தை எடுத்துச் சொல்லி அசத்தியத்தை விட்டு மக்களை தடுக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஓரிரை கொள்கையை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிற சமுதாயத்தவர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு மூடப்பழக்க வழக்கங்களிலும் ஷிருக்கிலும் மூழ்கி கிடக்கக்கூடிய இஸ்லாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சகோதரர்களுக்கும் இந்த உண்மையை எடுத்துச் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதன்படி செயல்படுவதற்கு வல்ல அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அருள் புரிவானாக.